guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஸ்குவிட் கேம் தான். அதுமாதிரி ரோப்ளாக்ஸில் நம்ம இங்கே விளையாட போகிறோம். ஓகே, யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் 2 பார்த்துருக்கீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. யார் ப்ரோ நான் ஸ்குவிட் கேம் 1 மட்டும் தான் பார்த்தேன்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். அதோட யார் தான் ஸ்குவிட் கேமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். எது நிறைய வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்குவிட் கேம் 2 நல்லா இருக்குங்க. நான் கேம்ஸ் ஆனால் எனக்கு ஒன்று இந்த கேம் நான் நிறைய டைம் விளாண்டுருக்கேன். ஆனால் நான் வீடியோ போட்டதில்லை. நான் நிறைய டைம் விளாண்டுருக்கேன். நம்மளுக்கு இன்னும் தேவையான இடத்துக்கு ப்ரோ சந்திர சாந்தி அந்த கேமி நெக்ஸ்ட் லெவலி. என்னங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க இவங்க? ப்ரோக்கன் இங்கிலீஷாக பேசுகிறாங்க. இல்லை சம்மந்தமே நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதாங்க ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கடா. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனே தட்டி விட்டுருங்க. அதோட முக்கியமான விஷயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பெல் ஐக்கன் கொடுத்தா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் யூடியூப்பில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த யூடியூப்பில் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம பிளேயராக விளாட்றோம். ஓகே, டோர் திறங்கடா. நான் கிளாஸ் மேக்கராக இருக்கணும். ப்ளீஸ் நான் கிளாஸ் மேக்கராக இருக்கணும். இவனெல்லாம் போய் கிளாஸ் மேக்கராக வைக்கிறீங்கடா. ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லணும், என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க மாட்டாங்களேன்னு தானே கேட்குறீங்க. இப்போ புதுசாக வந்துட்டு எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் விளையாட போது டவுட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கு ஒரு வேளை அப்டேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டோரை திறந்துட்டாங்க. நம்ம போய் சீக்கிரமாக போவோம். ஃபோட்டோ எடுக்கலாம். எடுத்தாச்சு. சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கடா. ஸ்குவிட் கேம்லாம் நம்ம வின் ஆகும். அதெல்லாம் நம்ம ஈஸியாகவே வின் ஆகிடலாம். ஈஸியாக இருக்கும் இந்த கேமு கூட. ஏங்க என்னங்க காட்ஸ்லாம் முடிஞ்ச மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க? நம்புற மாதிரியாங்க இருக்கு. உஷாராக தாங்க நம்ம இருக்கணும். எவங்க அந்த ஃப்ரண்ட் மேன் நம்மளை ஆப் வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க. இவங்க அவுட் ஆலையா சத்தியமான தெரில. நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க இல்லை இந்த மரத்து மலை ஏறுங்க ப்ரோன்ட்டு. ஏறுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஏறும். அதுக்கப்புறம் டாப் ஏரியாட்ஸ். கிளாஸ் மேக்கர் நல்ல வேலை அவுட் ஆகாமல் இருந்தான். அதோட எனக்கு ஒரு டவுட்டு, கிளாஸ் கேம்லாம் விளையாடுறது கூட நிறைய பேர் அவுட் ஆகிட்டுவாங்க. நம்ம கூட அந்த கேமில் இருப்போமான்னு ஒரு டவுட்டு தான். அவுட் ஆனால் நம்மளும் தான் அவுட் ஆகிடுவோம். அப்பாடா கேம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட பெட்ரூம்க்கு போகலாம். இவ்வளோ பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. சொன்னால 29 பேர்ஸ் ஒன்லி ரிமைனிங். எவ்வளோ காசு? 180 ரூபீஸ் தான் இருக்கா. ஓப்பன் தி டோர். எவன் அது ஒருத்தவன் 6 ரூபாய்க்கு எவனா ஸ்பிட்டு கேட்குறான். 6 ரூபாய் ஆச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு நம்ம கேமே விளையாடாமல் இருக்கீங்களா?
புரண்டிடு சீஸு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் விளையாட போகிறது பெண்டத்தலான்னு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். சீக்கிரமாக போகணும். இன்னும் எவனும் வர மாட்டேங்கிறான். என்ன சொல்கிற? நான் கேம் விளையாடுப்பேன். ஓ சீக்கிரம் அதுக்குள்ளே ஓடுறா 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 ஓடுறா. ஓகே 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 ஃபாஸ்ட்டாக ஏங்க எல்லோரும் என் மேலே வந்துட்டு இருக்கீங்க. சில பேர் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன்டா இந்த கேம் சொல்கிறீங்க? ஓ எல்லாருமே என்னைய மாதிரி மூளை வேஸ்ட் பண்ணி மேலே போயிருக்கீங்க பார்த்தீங்களா? கிளாஸ் பேக்கர் அடிக்க மாட்டோம்பா. டோன்ட் பீட் தி கிளாஸ் பேக்கர். கிளாஸ் மேக்கர் எங்களை ஏன்டா அடிக்கிற? உடனே நாங்கள் காப்பாற்ற ஏங்க நான் அந்த தூரிக்கு போயிட்டேன். என்னோட சம்மந்தமே அவன் கண்ணு வச்சு நாங்கள் நின்றுருக்கான்னு பார்த்தேன். இப்பவும் 2 பேர் 12 ரூபாய்க்கு நிப்பாட்டிடலான்றாங்க ஸ்பிளிட்டு. சீக்கிரம் போகலாம். சம்மந்தமே நம்ம எந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கணுன்னே எடுக்காமல் எங்கேயோ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். சரிலாம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஓகே சீக்கிரமாக போகணும். இந்த இடத்துல தான் அவங்க நின்றுருந்தான். இப்போ இங்கே தாங்க இது வைப்பாங்க. நீங்கள் முன்னாடி விளையாண்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லாஸ்ட் இடத்துல தான் டீம்ஸ் உருவாக்குவாங்க. ஆனால் இந்த டைமு இங்கேயே வச்சு உருவாக்குறாங்க. அஞ்சு பேர் நம்மளோடதுல கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒன்றும் அசையாதீங்கடா, அப்படியே இருக்கடா. அப்பாடா, நான் லாஸ்ட் கேம் இந்த டைம் விளையாட போகிறேன். எனக்கு தெரியாது. கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், யாருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேம் போ போ, சீக்கிரம் போ. நம்ம தான் லாஸ்ட் கேம் விளையாட போகிறோம். நீங்கள் முன்னாடி இல்லாத விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேம் தான் வரும். அதுவுமே இந்த ரியல் கேம் வராது, சும்மா இந்த மொக்க கேம் மாதிரி தான் வரும். அவங்கள ஃபஸ்ட்டு கேம் ரியலு, மிச்சம் எல்லா கேமும் நார்மலாக அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்துட்டு அந்த மாதிரி அது கொடுக்கல. கல் துறவிங்களாம் கொடுத்துருக்காங்க. எங்கேயே போடுற அந்த கல் மேலே ஸ்கோப் பண்ணு. யாருங்க இவன்? பைத்தியமாங்க இவன். கீழே போட்டுட்ருக்கான் கல்லை, அது மேலே தூக்கி போடுறா. எங்கேயா தூக்கி போடுறான்? டே காடு கோவானா சுற்ற போகிறான்டா. அப்பாடா போட்டான்டா. யார 456? ஏங்க இதுவும் ஈஸியாக தாங்க இருக்கும். கோங்கி ரியல் இது விளையாடுறத விட இது ஈஸியாக இருக்குங்க. நான் முடிஞ்சிட்டு அவ்வளோதான். பம்பரா தாங்க இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். எனக்கு விட தெரியுமா? ஆனால் டவுட்டாக இருக்கு. விட்றா, உன்னால் முடியும்டா. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, உன்னால் பண்ண முடியும். எனக்கு வர நிமிஷம் கிடச்சா கூட போகுது, நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். சீக்கிரம் பண்ணுறா. ஓகே சீக்கிரமாக பண்ணுறா. என்னங்க பண்ணிட்டு இருக்கான் இவன்? டேய் கேம் விட்டு வெளில போடா. சுற்றிடுச்சுங்க, சூப்பருங்க. அப்பாடா, நம்மளுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் கேமை. லாஸ்ட் ஒன்று பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒன்று. சாய் ஓகே திருப்பி பண்ணணுங்க.
ஐயோ வெயிட் பண்ணுங்க, இவனுக்கு புரியுது, ரொம்ப ஹார்டாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ், திருப்பி பண்ணலாம். we can do it. ஓகே பண்ண தெரியாது, சீக்கிரம் பண்ணுங்க. சரி சரி இப்போ ட்ரை பண்ணலாம் கைஸ், நம்மளால முடியும். சீக்கிரம். வா ஷிட், ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே, ஐ கேன் டூ இட். அப்பாடா முடிச்சாச்சுப்பா, சூப்பர் கைஸ், பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அந்த இதில் விளையாட போகுது. இன்னும் டாப்பில் இருக்கும், அது மாதிரி டாப்பாக ஏறி ஏறி போகலாம் போல. ஐயோ அப்படி போய் எஸ்கேப் போகலாம் போல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க. சரி இப்போ எனக்கு புரியுது, 2 நிமிஷம் கொடுத்தது எனக்கு நல்ல விஷயமா போச்சுங்க. நம்மளுக்கு மட்டும் 1 நிமிஷம் கிடச்சிருந்துச்சு, அவ்வளோதான். நான் கூட ஈஸியாக ஒரு இதை கிளிக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் இந்த கேம் முடியுது, இன்னும் 6 செகண்ட் இருக்குது. ஐயோ கிளாஸ் மேக்கர், டே என்ன நீ செத்த? நீ தானே மெயின். ஏங்க கிளாஸ் மேக்கர் செத்த சொல்லி முடிச்சு நம்மளுக்கும். ஓகே இவ்வளோ பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆமாம், ஒரு டீமில் சில பேர் ஒரே ஒருத்தவங்க கூட ஒரு டைம் எடுத்தால் கூட மொத்த டீமும் அவுட் ஆகிடும். ஓகே, நம்ம அந்த டோர் கிட்ட போய் வெயிட் பண்ணும். அப்பா ஐயோ, அடுத்த கேம் மட்டும் பிங்கிள் எனக்கு தெரிஞ்சு அதான் மட்டும்தான் வைப்பாங்க. அதான் ஸ்குவிட் கேம் 2ல இருக்கும். திரும்ப என்ன இது வைப்பாங்களா, ஹனிகாம், இந்த மாதிரிலாம் கேம் வைப்பாங்களா? நான் அடிச்சு சொல்கிறப்ப பிங்கிள் தான் வைப்பாங்க. வைக்கலன்னா பேர் மாற்றிக்கிறேன்டா. இப்போ பிங்கிள் தான் வரும் பாருங்க. எப்படி அது நம்ம பூவான டீம் எப்படின்னு கேட்போம். ஏதோ எழுதி வச்சிருக்கீங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் கூட்டமாக இருக்கோ அந்த சைடே போயிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு லக்கி. இங்கே கூட நம்ம இருப்போம். 1 and 2 ஏன்டா 1 and 2 நீ அவ்வளோ உள்ளந்துடாதீங்க, திரும்ப நீங்கள் செத்துருவீங்க. இதான் இங்கே மென்டல் மாதிரி போனாங்க சில பேர். நிறைய சின்ன பசங்க இந்த கேம் விளையாடுவாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இப்போது ஒருத்தவங்க என்ட்ரு பண்ண சொன்னால் 2 பேர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு செத்துருவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், இப்போ நிறைய பேர் அவுட்டே ஆக மாட்டாங்க, யாருமே அவுட் ஆக மாட்டாங்க. யாரையும் ஷூட் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் கரெக்டாக ரூம்குள்ளே போயிட்டாங்க. அவங்க ஏன் இப்போ ரூம் 1 ரூம் ஈக்குவலாக வைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அடுத்த கேமுக்கு நிறைய பிளேயர்ஸ் வேணும். அது நிறைய பிளேயர்ஸ் இல்லைன்னா கேமே விளாட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலான நம்பரே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 ரூமில் போடுங்க. வட சைஸ் யா நாங்கள். ஆனால் இவன் போய் அவுட் ஆட பார்த்தீங்களாங்க, அதாங்க கிளாஸ் மேக்கரு. அவன் இல்லைன்னா கேமே இல்லைங்க கிளாஸில். நம்ம என்ன தான் பண்ண போகிறோமோ. கேம் முடிச்சு தொலைங்க.
கதவு திறந்துட சீசே. ஒரே ஒருத்தன் மட்டும் எலிமினேட்டாக இருப்பான் அந்த நிமிஷம். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 ஏங்க எப்படிங்க? ஆமாம் 6 6. ஓ அப்படி அதான் சொன்னல ஈக்குவலாக கொடுப்பாங்க. 3 கொடுப்பாங்க பாருங்க. இல்லை 4 கூட கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ many chances. 3 3 3 3 உள்ளே போடா டே. எங்கடா போகிற மென்டல்? டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. யாருக்கும் இருந்தால் இப்போ என்ன? ஆனால் நம்மளுக்குன்னு கேர்ள்ஸ் கூட போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அடுத்த டைமு இதோட கேம் முடிஞ்சிச்சு. அடுத்த கேம் வந்துட்டு மார்பிள்ஸோ இல்லைனா டக் ஆஃப் வார் இல்லைன்னா ஹனிகாம். இந்த 3 கேமில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸு. அதுக்கப்புறம் மிச்சம் 2 பிளேயர் மிச்சம் இருந்தாங்கன்னா அதில் வின் ஆனாங்கன்னா அவங்களால லாஸ்ட் அந்த இது கேம் விளாட முடியும். நார்மலாக ஸ்குட் கேமில் விளையாடுற லாஸ்ட் கேம். ஸ்குட் கேம் ஒன்றா கூட விளாண்டுருப்பாங்களே. 75 அவனுக்கு கொடுத்துடாதீங்கடா. எவ்வளோ ரூபாய் அங்கே இருக்குது? 450 ருபீஸ். ஃபாஸ்ட்டாக போகணும். எனக்கு தெரிஞ்சு மார்பிள்ஸும் டக் ஆஃப் வார்ப்பும் மெயினாக இருக்கும். ஹனிகாம்பு ரேராக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. நான் அடிச்சு சொல்கிற மாதிரி எனக்கு மார்பிள்ஸ் தான் தோணுது. மார்பிள்ஸாக அடுத்த மேட்ச் வரும்ன்ட்டு எனக்கு மைண்டு சொல்லுது. நான் சொல்லலை, என் மைண்டு சொல்ல வருது. டக் ஆஃப் வார். ஓகே அதே இல்லை மெயின்டைன் பண்ணானா நம்ம வினாடலாம். யூ கேன் டூ இட் கைஸ். கொஞ்சம் தான் செத்து போயிடுவாங்க. இந்த அப்பாடா போடு. எப்படி சூடு கண்ணா, இப்படி சூடு. இன்னும் 3 பேர் தாங்க இருக்கும். ஐயோ பயமாக இருக்குங்க. இங்கிலீஷ் பைக் 40. ஓகே அங்கே திக்கிட்டு இருக்குங்க. இல்லை நம்ம ஒரு கிளாஸ் கூட நம்ம தொடக்கூடாதுங்க. தொட்டோன்னா நம்ம சோழி முடிஞ்சா அவ்வளோதான். இவங்க 2 விளையாட முடிச்சுருவாங்க. ஆமாம் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ரூபா வச்சு கிடைக்கணும். ரூபாவும் இல்லை வினா அவ்வளோனா அவுட் ஆகிட்டோன்னா கிடைக்காது. ஸோ ஃபாஸ்ட்டு போங்கடா. கிளாஸ் தான் அடிச்சு சொல்கிறேன். கிளாஸ் தான். இப்போ தான் மிங்கிலே தாண்ட போகிறோம். மிங்கில் ஒன்றும் தாண்டல. டக் ஆஃப் வார் தாண்டிட்டோம். இப்போ தான் இது வரும், கிளாஸ் வரும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்கா? ஆனால் இன்னொன்று இது லாஸ்ட் 2 பிளேயர் விளையாடுற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சுன்னா இங்கே அதில் அது கிடையாதா? கிளாஸ் பிரேக்கராச்சும் செத்து போயிட்டான். இவன் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. மொத்தம் பண்ண சாக வேண்டியதான். சங்கோ தண்டி தான் எல்லாருக்கும். Make it across the bridge, but be careful. Some glasses break. Use your knowledge from previous players to guess which are right glasses. கரெக்டாக வந்துட்டாங்க. போடா நெக்ஸ்ட்டு போ. சூப்பரு. இதுக்கப்புறம் அடிச்சு சொல்கிறேன். அந்த இதுதான்
இப்போ முடித்து வந்துட்டோம். அடுத்தது இதான். இதுவும் கிடையாதா? ஷிட். ஓகே பரவாயில்ல விடு. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தாங்க. லாஸ்ட்டு கேம் வரைக்கும் வந்துட்டு அவுட் ஆனது நல்ல பெரிய விஷயம் தான். அதாச்சும் நம்ம ஆர்சிபி மாதிரி சொல்லலாம். ஆர்சிபி நம்ம கூட சிஎஸ்கே கூட வின் ஆகி அவங்க ஃபைனல்ஸ்லேயே இது அது வேறு என்ன அவுட் ஆகிட்டாங்களே அந்த மாதிரி நம்மள. ஓகே வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐகானை தட்டி விட்ருங்க. பாய். See you in the next video.